இன்னைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படிதாங்க சொல்லணும். நம்ம ரஞ்சித் வந்து இந்த ஃபங்ஷன் வந்து நடக்கக்கூடாது. எப்படியாவது வந்து நம்ம ரத்தினத்துக்கு வந்து கெட்ட பேர் வரணும் அப்படி சொல்லிட்டு பயங்கரமான திட்டத்த ஒண்ணு போட்டாரு அப்படின்னு தாங்க சொல்லணும். அங்க பார்த்தா அதுக்கு தகுந்த மாரியே வந்து நம்ம ரத்தினம் இருக்கார்ல, ரத்தினம் வந்து ஸ்டேஜ்ல வந்து கூனி குறுகி நின்னுகிட்டு இருக்காரு. கடைசி நேரத்தில வேலன் வந்து மாஸ் காட்டுறாரு போல. அதெல்லாம் காட்டுறதுக்கு முன்னாடி சேனல மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட்டு எடுத்த உடனேயுமே வந்து ரொம்ப சந்தோஷப்படாதடா, இந்த ஃபங்ஷன் வந்து நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ரஞ்சித் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிற மாரி காட்டுறாங்க. "ஏய் நீ என்ன சொல்றது? இந்த ஃபங்ஷனுக்கே நீ ரெடி பண்ணாம இருந்த. எப்படி ரெடி பண்ணி எல்லாத்தையும் வர வச்சு இந்த ஃபங்ஷன் நடத்தி காட்டினேன் பார்த்தியா? அதான் வேலை." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு வேலன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "ஃபங்ஷன நீ வந்து அரேஞ்ச் பண்ணி ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். ஆனா இது குடுக்க போறது என்ன குடுக்க போறாங்க? இந்த ஃபங்ஷன்ல என்ன ஃபங்ஷன் முதல்ல தெரியுமா? லேப்டாப் குடுக்குற ஃபங்ஷன் சரியா? ஸ்கூலு, காலேஜு அவங்களுக்கெல்லாம் வந்து அமைச்சர் லேப்டாப் குடுக்குறதா வந்து வாக்குறுதி குடுத்துருக்காரு. அப்படிங்கும்போது இந்த ஸ்டேஜில வந்து லேப்டாப் குடுத்து தான் ஆகணும். ஆனா லேப்டாப் குடுக்க முடியாது." அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சித் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "ஏய் என்ன சொல்ற? லேப்டாப்லாம் வந்து இறங்கிருச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்தில ஐயா குடுக்கத்தான் போறாரு." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. வந்து இறங்கிருச்சு. ஆனா அந்த லேப்டாப்பு ஸ்டேஜுக்கெல்லாம் வராது அப்படிங்கிற மாரி வந்து நம்ம ரஞ்சித் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "டேய் என்னடா உளர்ற? என்னடா பண்ணி வச்சிருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு வேலன் வந்து கேட்குறாங்க. "அத நான் என் வாயால சொல்ல மாட்டேன். நீயே போயி அங்க போய் லேப்டாப் வச்சிருக்காங்கல்ல, அந்த ரூம்ல போய் செக் பண்ணி பாரு." அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சித் வந்து சொல்றாங்க. வேலன் வந்து "இருடா அவனை வந்து வச்சுக்கிறேன்டா. ஏதாவது ஒண்ணு நடக்கட்டும்." அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து பரபரப்பா வேகமா ஓடி போறாங்க. ஓடி போய் பார்த்தா, அங்க பார்த்தா லேப்டாப் ரூமே வந்து தீ பிடிச்சு எரிஞ்சுகிட்டு இருக்கிற மாரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதாவது அமைச்சர் குடுக்க வேண்டிய லேப்டாப் வந்து ஒரு ரூம்ல வச்சிருந்திருக்காங்க. அந்த ரூம் ஃபுல்லா வந்து நம்ம ரஞ்சித் தான் கொளுத்தி விட்டாரு போல. அது பயங்கரமா தீ பிடிச்சு எரிஞ்சு சாம்பலாயிருச்சு அந்த ரூமே வந்து. நம்ம வேலன் வந்து அந்த டயத்துல தான் உள்ள போறாங்க. உள்ள பார்த்தா பயங்கரமான புகை மூட்டம். கதவ திறந்தவுடனே அவங்களுக்கே மூச்சு அடைச்சிருச்சு. உள்ள பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிறாரு. "ஐயய்யோ! லேப்டாப் வந்து இப்படி எரிச்சிட்டானே! இப்போ வந்து ஐயா லேப்டாப் வந்து ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸு, காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ்க்கெல்லாம் குடுத்தாகணுமே! அப்படி குடுக்கலைன்னா ஐயா பேர் வந்து கெட்டு போகும். கட்சி பேர் வேற கெட்டு போகும். என்ன பண்றது?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் வந்து பயங்கரமா யோசிச்சுக்கிட்டு இருக்கிற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்டு பார்த்தா அமைச்சர் வந்து மேடையில பேசிக்கிட்டு இருக்காரு. நம்ம ரத்தினம் இருக்கார்ல, அவர் வந்து மேடையிலலாம் பேசிக்கிட்டே இருக்காரு. பேசிகிட்டு இருந்தவுடனே கடைசியில வந்து லேப்டாப் குடுத்துருவோம். இப்போ வந்து ஐயா வந்து குழந்தைகளுக்கு வந்து இப்போ லேப்டாப்பு, அதுக்கடுத்து இந்த உதவித்தொகை, அதாவது ஸ்காலர்ஷிப் இருக்குல்ல, அதெல்லாம் அவர் கையால குடுப்பாரு அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு ஸ்டேஜில எல்லாருமே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து ரத்தினத்துக்கிட்ட வந்து அந்த உதவித்தொகை இருக்குல்ல, அவங்களுக்கு குடுக்க வேண்டிய உதவித்தொகை எல்லாம் குடுக்காங்க. அத வந்து எல்லா குழந்தைகளுமே வாங்கிடுறாங்க. வாங்கி முடிச்ச உடனேயுமே எல்லாருமே லேப்டாப்னு கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம ரத்தினமும் சொல்றாங்க, கூட பக்கத்தில அவங்க கட்சிக்காரங்கலாம் இருக்காங்கல்ல, அவங்கட்டலாம் கூப்பிட்டு, "எங்கேய்யா லேப்டாப்பு? லேப்டாப் குடுக்க தானே இந்த ஃபங்ஷனே வச்சோம். லேப்டாப்பே குடுக்கலையே, லேப்டாப் எங்க?" அப்படிங்கிற மாரி கேட்காங்க. உடனே அவங்க திரு திருன்னு முழிக்காங்க. "எல்லா ஏற்பாடும் வேலன் தானே பண்ணான். வேலன் தானே பண்ணான். இந்த லேப்டாப் ஏற்பாடும் வேலன் தான் பண்ணியிருக்கணும்னு நெனச்சு நாங்களும் விட்டுட்டோமய்யா." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. இதான் சரியான நேரம்னு சொல்லிட்டு ரஞ்சித் வந்து உள்ள வராங்க. "மாமா நான் தான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொன்னேன்ல, அவன் இந்த வேலன வந்து நம்பக்கூடாது. அவன் வந்து நம்மள வந்து கெடுக்கிறதுக்கே இந்த பிளான் எல்லாம் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன்ல, அவனுக்கும் நமக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது. நம்ம நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு அவன் நினைக்கவே மாட்டான். அதனால தான் வந்து இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணான். நம்ம ஆல்ரெடி வந்து இந்த ஃபங்ஷன் சரியா ஏற்பாடு பண்ணல. இன்னொரு நாள் கூட வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் போட்டிருந்தோம். அப்படி இருக்கும்போது அவன் வந்து இன்னைக்கே நடத்திருவோம்னு சொல்லிட்டு எல்லா பிளான் பண்ணியிருக்கான்னா, அதில ஏதோ இது இருக்கு. கண்டிப்பா வந்து லேப்டாப்ப ஏதோ பண்ணிட்டான். அதனால தான் அவன் வந்து வரல." அப்படின்னு சொல்றாங்க. உடனே "லேப்டாப் நம்ம ரூம்ல தான் அடுக்கி வச்சிருக்கோம். போய் எடுத்து பாருங்கய்யா." அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற அந்த காலேஜ் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் சொல்றாங்க. உடனே வேகமா எல்லாருமே ஓடி போறாங்க. ஓடி போய் லேப்டாப் இருக்கிற ரூம பார்க்காங்க. பார்த்தா அங்க வந்து பயங்கரமா எரிஞ்சு போய் கிடக்கு. லேப்டாப்பெல்லாம் சாம்பலாயிருச்சு. அத பார்த்தோனே பயங்கரமான ஷாக் ஆயிடுறாங்க. "ஐயா பார்த்தீங்களா? லேப்டாப்பெல்லாம் எரிஞ்சு போயிருக்குயா. இப்போ குழந்தைகளுக்கு வந்து நம்ம எப்படி லேப்டாப் குடுக்குறது? நம்ம கட்சி பேர் வேற கெட்டு போகும்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. உடனே ரஞ்சித் வந்து சொல்றாங்க, "மாமா பார்த்தீங்களா மாமா? எல்லாத்தையுமே ஏற்பாடு பண்ணிட்டு லேப்டாப்பெல்லாம் எரிச்சுட்டு போயிருக்கான். அப்படி இருக்கும்போதே தெரிய வேண்டாமா? நம்ம பேரு வந்து கட்சி பேரு வெளியில கெட்டுப்போன்னு சொல்லிட்டு தான் இவன் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன போய் நம்பிக்கிட்டு இருக்கீங்களே மாமா." அப்படின்னு சொல்லிட்டு ஏத்தி விட்டுக்கிட்டு இருக்காங்க. அவருக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னே தெரியல. வேலன் மேல வந்து கோவம் அதிகமாகிட்டே இருக்கு. இப்படியெல்லாம் பண்ணிட்டானே! நம்மளாவது வந்து ஃபங்ஷன வந்து தள்ளி போட்டுருக்கலாம். இன்னொரு நாள் வச்சிருந்தா கூட அவமானப்படாம நம்ம இதெல்லாம் பண்ணியிருக்கலாம். இன்னைக்கு ஃபங்ஷன்லாம் நடந்துட்டு கடைசியில லேப்டாப் வந்து குடுக்க முடியாம போச்சுன்னா, தலைவரு என்ன சொல்ல போறாரோ அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு பக்கம் பதறிக்கிட்டே இருக்காங்க. "ஐயா யாரும் பதற வேண்டாம். அந்த லேப்டாப் இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து வேலன் வந்து மாஸா என்ட்ரி குடுக்குற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அத பார்த்த உடனேயுமே வந்து ரஞ்சித்துக்கு வந்து பயங்கரமான ஷாக் ஆயிருது. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோட் வந்து முடிச்சிடுறாங்க.